இன்னைக்கு நாங்கள் குலோப்ஜாம் செய்ய போகிறோம். எடுத்துருக்கோம் இந்த இது எம்டிஆர்ன்றதில் இந்த ஏற்கனவே பாலை விட்டு இருப்பேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், ஃபுல்லாக விடக்கூடாது. விட்டுட்டு இப்படி நாங்கள் ஒரு களிப்பதத்துக்கு குழச்சி வச்சிருக்கிறோம். இதை இப்படியே வைப்போம் கொஞ்ச நேரம், ஒரு 5-10 நிமிஷம் இதை இப்படியே ஊற வைப்போம். நாங்கள் ஒரு இப்போ நாங்கள் இதுக்குள்ள சீனி பானி காய்ச்சதுக்கு சீனி அளவாக போட போகிறோம். இப்போ எனக்கு அளவு தெரியுமென்றனாடி நான் அதுக்கு குத்து மதிப்பாக போடுறேன். நீங்கள் கணக்கில் வச்சுக்கொள்ளுங்க. வெங்கடாக்களுக்கு பானி மாரி காய்ச்சறது விருப்பம் இல்லை, அவைக்கு இனிப்பும் பிடிக்காத அவ்வளவா. அதனால தான் நான் இப்படி கொஞ்சம் சீனியை குறைச்சி கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி எடுக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஏலக்காயும் அந்த இது குங்குமப்பூ வேணுமெண்டா போடலாம், முன்ன விருப்பம். நாங்கள் அதெல்லாம் போட இல்லை, எல்லா பிள்ளைகளுக்கு அது பிடிக்காதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பதத்துக்கு வந்துடுது. இப்படி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். ஆக கூட செஞ்சீங்கன்னா கரமல் ஆகிடும். நாங்கள் இப்போ நெய் எடுத்துருக்கிறோம், கையில் கொஞ்சம் பூசிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு. நீங்கள் எண்ணெயும் போட்டு செய்யலாம். கொஞ்சம் பாசமாக இருக்கும். இப்படி படிவா 2 கையாலையும் இப்படி வடிவா உண்டாக்கும். இப்போ நாங்கள் உருட்டி வச்சுருக்கிறோம் பாருங்க. இப்படி சின்ன சின்ன உருட்டி வைக்கணும். நாங்கள் இதை பொரிக்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதை எண்ணெய்க்குள்ள மெல்லிய சூட்டில் விட்டுருக்குறோம். எண்ணெய் நான் வீடியோ செய்கிறது எல்லாம் பார்க்குறீங்களா, நான் எவ்வளோ இடைவெளி உண்டு. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இப்போ நான் செய்கிற இந்த சாப்பாட்டையும் நீங்கள் செய்து பார்க்கணும். இது அடிக்கடி செய்யக்கூடாது, இது கூடாது. அதனால தான் சொல்லுவாள்.
ஓகே, நாங்கள் இப்போ இதை இந்த சிறப்புக்குள்ளே போடுவோம். இப்போ நான் 3 மணித்தேரம் ஆச்சுது என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்க வழியா எப்படி பாருங்க நல்லா ஊறி இருக்கு உள்ளுக்கு நல்லபடியாக வந்து பாருங்க. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா ஊறி இருக்கு உள்ளுக்கு. 3 மணித்தியாலம் நல்லா ஊறி.